கடவுளான குபேரன் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். இந்த விருந்துக்கு அனைத்து தெய்வங்களும் கடவுளரும் அழைக்கப்பட்டிருந்தனர். விநாயகப் பெருமானும் விருந்தில் கலந்து கொண்டு தனக்கு விருப்பமான மோதகங்களை மனதார சாப்பிட்டார். அதனால் விநாயகப் பெருமானின் வயிறு முழுமையாக நிரம்பியது. விழா முடிந்ததும் நள்ளிரவில் விநாயகப் பெருமான் தனது மூஷகம் வாகனத்தில் ஏறி கைலாச மலையை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தார். அன்று இரவு வானத்தில் சந்திரன் முழு ஒளியுடன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. மேலும் அதன் குளிர்ச்சியான நில ஒளியில் முழு பூமியும் குளித்துக் கொண்டிருந்தது. சந்திரன் தன் அழகை பற்றி மிகவும் பெருமை கொண்டான். விநாயகப் பெருமான் தன் மூஷகத்தின் மீது மெதுவாக முன்னேறிக் கொண்டிருந்தார். திடீரென வழியில் ஒரு பாம்பு தோன்றியது. இதனால் விநாயகரின் வாகனம் மூஷகம் பயந்து சமநிலையை இழந்தது. இதன் காரணமாக விநாயகர் தரையில் விழுந்தார். கீழே விழுந்த வேகத்தில் விநாயகப் பெருமானின் வயிறு வெடித்து உள்ளே இருந்த லட்டுக்களும் மோதகங்களும் வெளியே சிதறின. இருப்பினும் விநாயகப் பெருமான் இதனால் சிறிதும் கலங்கவில்லை. விநாயகப் பெருமான் அமைதியாக அனைத்து மோதகங்களையும் மீண்டும் வயிற்றுக்குள் வைத்துக்கொண்டு வயிறு மீண்டும் கிழியாமல் இருக்க அதே பாம்பை ஒரு கட்டாக வயிற்றை சுற்றி கட்டினார். வானத்தில் இருந்த சந்திரன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். விநாயகரின் பெரிய வயிறு அவர் விழுந்தது. பின்னர் பாம்பை வயிற்றை சுற்றி கட்டியதைக் கண்டு சந்திரனுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. தனது அழகின் செருக்குடன் சந்திரன் சத்தமாக சிரிக்கத் தொடங்கி விநாயகப் பெருமானை பார்த்து கேலி செய்ய ஆரம்பித்தான். சந்திரனின் திமிரையும் கேலியையும் கண்ட விநாயகப் பெருமானுக்கு கோபம் வந்தது. விநாயகர் சந்திரனை பார்த்து, "ஓ சந்திரனே, உனது அழகை பற்றி நீ மிகவும் பெருமை கொண்டிருக்கிறாய். அதனால் மற்றவர்களை மதிக்க மறந்துவிட்டாய். உனது அழகு அழிக்கப்பட்டு நீ ஒளியற்றவனாவாய் என்று நான் உன்னை சபிக்கிறேன். அது மட்டுமின்றி உன்னை பார்ப்பவர்கள் மீது திருட்டுப் பழிகள் சுமத்தப்படும். மேலும் அவர்கள் அவமானத்தையும் சந்திப்பார்கள்." விநாயகர் சாபம் அளித்ததும் சந்திரன் வானத்தில் கருமையாகி போனான். பூமியில் சந்திரனின் ஒளி அற்றுப்போனதால் எங்கும் அடர்ந்த இருள் சூழ்ந்தது. இந்த இருளால் அனைத்து தெய்வங்களும் மனிதர்களும் வேதனை அடைந்தனர். சந்திரன் தன் தவறுக்கு வருந்தினான். சந்திரனின் ஆணவம் அனைத்தும் தகர்ந்தது. அப்போது சந்திரனும் மற்ற அனைத்து தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து விநாயகப் பெருமானிடம் அடைக்கலம் கேட்டு சாபத்தை திரும்பப் பெறுமாறு வேண்டிக் கொள்ளத் தொடங்கினர். அனைவரின் துயரத்தை கண்ட கருணை மிக்க விநாயகரின் மனம் உருகியது. விநாயகப் பெருமான் கூறினார், "நான் என் சாபத்தை முழுமையாக நீக்க முடியாது. ஆனால் அதில் சில மாற்றங்களை செய்ய முடியும்." பின்னர் சாபத்தை மாற்றியமைத்து இனி சந்திரன் 15 நாட்களுக்கு படிப்படியாக குறைந்து வர வேண்டும் என்றும் அது தேய்பிறை என்றும் அடுத்த 15 நாட்களுக்கு சந்திரன் தனது வடிவங்களை மீண்டும் பெறுவான் என்றும் அது வளர்பிறை என்றும் அறியப்படும் என்றும் அறிவித்தார். இந்த காரணத்திற்காக சந்திரன் மாதத்திற்கு ஒரு முறை பௌர்ணமி அன்று மட்டுமே அதன் முழு அழகை அடைய முடியும். சாபத்தின் மிகப்பெரிய தாக்கம் கணேஷ் சதுர்த்தி என்று அழைக்கப்படும் பத்ரபத மாதத்தின் சுக்ல சதுர்த்தியின் நாளில் இருக்கும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டது. அந்த நாளில் சந்திரனை பார்ப்பவர் எவருக்கும் நிச்சயமாக தவறான குற்றச்சாட்டுகள் நேரும். அப்போது தெய்வங்கள், "ஓ இறைவனே, யாராவது தற்செயலாக அந்த நாளில் சந்திரனை பார்த்தால் அவர்கள் இந்த தவறிலிருந்து எப்படி விடுபட முடியும்?" என்று கேட்டனர். இதற்கு விநாயகர் ஒரு பரிகாரத்தை பரிந்துரைத்தார். யாராவது அந்த நாளில் தற்செயலாக சந்திரனை பார்த்தால் இந்த தவறிலிருந்து தப்பிக்க அவர்கள் சியமந்தக ரத்தினத்தின் கதையை கேட்க வேண்டும். அப்படி செய்வதால் அவர்கள் களங்கத்திலிருந்து விடுபடுவார்கள். இதனால்தான் விநாயக சதுர்த்தி அன்று சந்திரனை பார்ப்பது பாவமாக கருதப்படுகிறது. இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், நமது தோற்றம் அல்லது குணங்களை பற்றி நாம் ஒருபோதும் ஆணவம் கொள்ளக்கூடாது. மேலும் நாம் ஒருபோதும் யாருடைய உடல் வடிவத்தையும் கேலி செய்யக்கூடாது.